மூவிஸ்க்கும் வந்து ஒரு லுக் பயங்கரமா உட்காந்து கியூரேட் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் யோசிப்பீங்க ஒரு லுக் கியூரேட் பண்ணுறதுக்கு? பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், என்ன லொக்கேஷன் யோசிக்கணும். எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்கேன் நான். இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆமாம், எல்லா இதுலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், ஆதவன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது. பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் வந்து சிலிப்பி அகலையேன்னா அது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட வர்றப்ப மட்டும். ஆமாம், வடிவேலன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப் நீ அரண்மனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேறு ஸ்டைலில் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். நீங்கள் எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது. சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறப்ப அழகாக இருக்கும். அவர் தான் சொல்லணும் அதை. இப்போ நீங்கள் வடிவேலில் ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம்.